அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது எல்லோருக்கும் தெரிஞ்ச இந்த அரளி செடி தான். இந்த அரளி செடியை நம்ம வீடுகளில் வளர்க்கலாமா, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் இதை ஒரு சாஸ்திரமாக சொல்லுவாங்க. அரளி செடியை வீட்டில் வளர்க்கக்கூடாது, அது வீட்டுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி. சமீபத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருந்தப்போ அங்கே ஒரு 2-3 சின்ன பசங்க, அவங்க அந்த வீட்டில் ஒரு முருங்கை மரம் இருந்துச்சு. அந்த மரத்தடியில் ஒரு ஆட்டுக்குட்டியை கட்டி போட்டிருந்தாங்க. அந்த பசங்க என்ன பண்ணாங்க, அந்த முருங்கை கொப்பை பறித்து அந்த ஆட்டுக்குட்டிக்கு கொடுத்து விளையாடிட்டு இருந்தாங்க. அதுவும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜில் அந்த கொப்பு அவங்க கைக்கு எட்டலை. உடனே குடுகுடுன்னு வெளியே ஓடினாங்க. அங்கே வாசலில் அழகுக்காக அரளி செடி வச்சுருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, ஆளுக்கு ஒரு கொப்பை ஒடிச்சு கையில் எடுத்துக்கிட்டு ஓடியே ஆட்டுக்குட்டிக்கு கொடுத்தாங்க. 6 அறிவை விட 5 அறிவுக்கு அவேர்னஸ் அதிகம் இல்லையா? ஆட்டுக்குட்டி அந்த இலையை திங்கலை, தலையை திருப்பிக்கிருச்சு. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, அரளி செடி பெரிய மரம் மாதிரி வளர்ந்தாலும் அது அடிமூட்டு பகுதியிலேருந்து பக்க கிளையோடு தான் வளரும். இதை குழந்தைக ஈஸியாக பறிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ரெண்டாவது, இதோட பூ கலர் கலராக இருக்குமா, அது நிறையா கலர்ஸ் உண்டு. அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இதோட காய் காராமணி காய் மாதிரி இருக்கும். அதோட விதையும் காராமணி மாதிரி இருக்கும். இந்த அரளி செடியோட வேறு, தண்டு, இலை, பூ, காய் இப்படின்னு எல்லா பார்ட்ஸுமே ரொம்ப விஷத்தன்மையுடையது. இந்த பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் இதிலேருந்து தயாரிக்கிறதா சொல்கிறாங்க. குழந்தைங்க இதை விளையாடும் போது இதை பறித்து சாப்பிடக்கூடாது, அல்லது அதை வச்சு விளையாடிட்டு சாப்பாட்டில் கொண்டு கையை வச்சிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த காலத்தில் இதை வளர்க்கக்கூடாது, வீட்டுக்கு கெடுதல் அப்படின்னு ஒரு சாஸ்திரமாக சொல்லியிருக்காங்க. ஆனால் வீட்டுக்கு வீடு இந்த செடியை அழகுக்காக வளர்க்குறாங்க. இப்போ ஒரு வீட்டில் பார்த்தா நல்ல அழகாக இந்த குழந்தைகளுக்கு எட்டாத மாதிரி நல்லா கட் பண்ணி விட்டு வளர்க்குறாங்க. இந்த மாதிரி கூட நம்ம வளர்க்கலாம். இப்போ இந்த செடியை வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதா அப்படிங்கிற கேள்விக்கு வந்தோம்னா, மொத்தத்தில் இந்த செடியை வீட்டில் வளர்க்குறதுல தப்பில்லை. ஆனால் அதே நேரத்தில் அதனால் மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல், முக்கியமாக குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் பாதுகாப்பான முறையில் நம்ம வளர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நான் சொல்கிறது சரிதானே? இதை மற்றவங்க கவனத்துக்கு கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.